பல விஷயங்களுக்கு நீ நோ சொன்னால் வாழ்க்கை உனக்கு எஸ் சொல்வதற்கான வழிகளை தரும். நான் உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், முதலில் எதை நீங்கள் செய்தாலும் இந்த உலகம் கேலிதான் செய்யும், பிறகு கைத்தட்டும். கேலி செய்தால் கூட விழ மாட்டோங்க, கைத்தட்டலில் விழுந்தவர்கள் அதிகம் பேர். நான் சொல்லித் தருகிறேன், கேலி செய்கின்ற பொழுது எப்படி விழாமல் நிற்க வேண்டுமோ, கை தட்டுகின்ற பொழுதும் விழாமல் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் உங்களை பின்பற்றுவார்கள். எங்கே கை தட்டுகின்ற பொழுது, நாம் 10ஆம் கிளாஸ்ல கை தட்டி +2ல ஒண்ணுமே படிக்க மாட்டேங்குது. +2ல கை தட்டி விட்டுறாங்களா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ஜெயிக்க மாட்டேங்க. அவர்களுக்கு சொல்லித்தருங்கள். வெற்றிகள் என்பது பொறுப்பு தானே தவிர கொண்டாடுவதற்கான விஷயம் கிடையாது என்பது நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. வாசித்தால் இதெல்லாம் நமக்கு புரிந்து போகிறது. ஒருவரை எப்படி பார்ப்பது, ஒருவரை எப்படி புறம் தள்ளுவது, ஒருவரை எப்படி ஏற்றுக்கொள்வது, ஒருவருடைய விஷயத்தில் எதையெல்லாம் நகர்த்துவது, எதையெல்லாம் நகர்த்தாமல் இருப்பது என்பதை குறித்து பல விஷயங்கள் நமக்கு தெரியுது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், சொற்கள் நமக்கு அப்படித்தான் வந்து சேரும். சொற்கள் வந்து சேர்கின்ற பொழுது கவனமா காதுல கேட்க மாட்டோங்க. இப்போ உங்களுக்கு பேசுறது கேட்கறதுக்காக என்ன மாதிரி ஆட்களை கூப்பிடணும். நான் சொல்லட்டுமா, என்னில் பல மடங்கு அதிகமான விஷயங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அன்றாடம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கேட்பதில்லையே நாம். இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சத்தியமா சொல்றேன், சில நேரங்களில் யாரேனும் ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை சொல்லுவதற்கான வலிமை கொண்டவர்கள், வல்லமை கொண்டவர்கள் மூலமாக அந்த வார்த்தை வருகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு அதிகமான மரியாதை கிடைத்து போகிறது. ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த பொசிஷனுக்கு வந்து நிற்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சுங்க. 30 வருஷம், 30 ஆண்டு காலத்துடைய கடினமான உழைப்பிற்கு பிறகுதான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாகத்தான் இந்த சோஷியல் மீடியாவில் வரேன். ஆனால் நான் சோஷியல் மீடியாவில் இருந்தேனோ இல்லையோ பேசிக்கொண்டே இருந்தேன். சோஷியல் மீடியாக்காக பேசியவள் இல்லை நான். அதனால யாருமே இல்லாம வேற இந்த தம்பியை மட்டும் நிறுத்துங்களேன், இதே ஜோர்ல பேசுவேன். ஏன் தெரியுமா? இந்த அறிவு எனக்கு எப்போ வந்ததுன்னா, நான் பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது வந்தது. சத்தியமா சொல்றேங்க, நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை தராது, வாய்ப்புகளைத்தான் தரும். வாய்ப்புகளைத்தான் வெற்றிகளாக நாம் மாற்ற வேண்டும். ஃபஸ்ட்டுங்க போறேன் வெளிநாடு, அதாவது அது பிரான்ஸுக்கு ஃபஸ்ட்டாக போகிறேன். அப்போ கூட வருவாங்கள்ல கொஞ்சம் பெரியவங்க, அவங்க வந்து எதுக்கு பர்வீன் சுல்தானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு சனிக்கிழமை காலையில் போடுங்க அப்படின்ட்டாங்க. பாருங்க, முடிஞ்சு போச்சு. சனிக்கிழமை காலையில் யாருமே வர மாட்டாங்க. நீங்கள் நம்புனா நம்புங்க, அந்த ப்ரோக்ராமில் நான் இருக்கிறேன். 7 பேர் இருந்தாங்க அரங்கத்தில். அதில் 7 பேரில் 3 பேருக்கு தமிழ் தெரியாது, ஃப்ரெஞ்சு இந்த மைக். இந்த 4 பேரில் ஒருத்தங்க ப்ரோக்ராம் நடத்துகிற ஹெட்டு பாரதிதாசன், அடுத்து அவங்க ஒய்ஃபு, அடுத்து அவங்க 2 பசங்க. கம்பனில் பெண்மை தலைப்பு 2012 பேசுகிறேன். என்ன தெரியுமா, ஒரே நிமிஷம் கண்ணை மூடி தியானித்தேன். அங்கே இருக்கிற சேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கண்ணை மூடி தியானித்தேன். எனக்கு எங்கே ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? எங்கள் தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு. தூர்தர்ஷனில் ஒரே ஒரு கேமராமேன் மட்டும் இருப்பார், நாங்கள்லாம் வீராவேசமாக பேசிகிட்டு இருப்போம். அது எடுத்து போடுவாங்களா, நான் நினச்சிட்டேன் இது தூர்தர்ஷனாக இருந்துட்டு போகுது. ஃபுல் ஃபோர்ஸில் பேசினேங்க. இன்றைக்கும் 2012 கம்பெனியில் பெருமை பிரான்ஸ் பர்வீன் சுல்தானா ஸ்பீச்னா வருது. 1,46,00,000 பேர் பார்த்துருக்காங்க. 4 பேருக்கு பேசினேன் தான். வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளாக அதை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, ரொம்ப நுட்பமான வார்த்தை. என்னுடைய தகப்பனார் என்ன 2 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் தாலாட்டு பாடி வளர்த்தார். அம்மா பாட மாட்டாங்க, அப்பா தான் பாடுவார். ரொம்ப அழகாக பாடுவார் அப்பா. சரி, நான் சொன்னேனே 2 வயசுலேருந்துன்னு, அதுக்கு முன்னால் அப்பா, அதுக்கு முன்னால் என்னை தொடவே மாட்டாராம், தூக்கவே மாட்டாராம் அப்பா. எப்போதுலேருந்து? நான் பிறந்ததுலேருந்தே. நான் எங்கள் அப்பாவை எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன்.
ஆனால் இதையே நான் இப்போ சொல்கிறேன், இதிலும் போதி மரமாக அரச இலைகளை போதி மர இலைகளாக மாற்றுவதற்கான ஏதோ ஒரு நுஸ்க், ஒரு சூட்சுமம் இருக்குது பாருங்க. கோஷாஸ்பத்திரியில் எங்கள் அம்மா என்ன பெத்தெடுக்கிறாங்க. அம்மாட்ட காசு இல்லை, வறுமை. 3வது பொம்பளை பிள்ளை கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ அப்பாட்ட சொல்லிட்டாங்க. அப்பா வரல. அம்மாவுக்கு அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. 3வது நாள் பெட்லேருந்து கீழே தூக்கி போட்டாங்களா எங்கள் அம்மாவை. கீழே கையில் 1 ரூபா வச்சுருக்காங்க. அந்த 1 ரூபா ஆயாங்கள், அந்த துப்புரவு வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுத்துட்டாங்க. 25 பைசா வச்சுருக்காங்க கையில். அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தாங்களாம். அம்மா சொல்கிறாங்க, உன்னுடைய 2 கால் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சு, இவ்வளோ தான் இருக்கும், அழகாக இருக்கும் உன் கால், ரோஸ் கலரில் இருந்துச்சுன்னாங்க. நான் சொன்னேன், கருப்பாக பெத்தேன்னு சொன்னேன். கருப்பாக குழந்தை பெற்றா கால் ரோஸாக இருக்குமாம்மான்னு கேட்டாங்க. ஆமான்னுச்சு எங்கள் அம்மா. சரியா? கையில் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ரிக்ஷாக்காரங்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னை பார்டர் தோட்டம் உள்ளே இருக்குது, அங்கே விட்டுடுங்க, எங்கள் மாமனார் வீடு அங்கே இருக்குன்னு. மேடையை பார்க்குறீங்களா, என் பேச்சை கேட்குறீங்களா? ரிக்ஷாக்கார் சொன்னாராம், 1 ரூபா ஆகும்னாராம். இங்கே பாரு, புள்ள பெற்று 3 நாள், எனக்கு போக வழி தெரியாது, என் மாமனார் வீட்டில் விடுறியா இல்லையா? 15 பைசா பிள்ளைக்கு பால் வாங்க வேணும், 10 பைசா தான் தருவேன். அந்த ரிக்ஷாக்காரில் ஏறுமா அப்படின்னாராம். ஏறி உக்காந்து ஃபஸ்ட்டு பயணம் என்னுடையது. நான் போயிருக்கேன். எங்கள் அம்மா இதை சொல்லி எங்கே தெரியுமா நிறுத்துனாங்க? எனக்கு எப்போ தெரியுமா சொன்னாங்க? நான் ரொம்ப முதல்ல மலேசியாவுக்கு கிளம்புறேன். அந்த டைமில் காலில் செருப்பு போடுறேன், எங்கே ஏர்போர்ட் போகிறதுக்கு. அந்த ஸ்பாட்டில் சொல்லுது எங்கள் அம்மா இந்த கதையை. ஏம்மா இப்போ சொன்னீங்க நீங்கன்னு சொன்னீங்க? இல்லை, என் குழந்தை இப்படி கையில் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த 2 காலை பார்த்தேன்ல, அது இப்போ இப்படியே கண்ணில் இருக்குது. அந்த 2 கால் தான் இப்போது மலேசியா போகுது, ஃப்ளைட் ஏற போகுது சொன்னாங்களா? இல்லை, நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? போகும்போது எங்கள் அம்மா சொன்னது, அங்கே எங்கேயாவது கடல் இருந்துச்சுன்னா கால் நினச்சிரு சுல்தானா. ஏம்மான்னு கேட்டேன். நான் சொல்கிறேன் பாருங்க, படிச்சிருக்கணும்லாம் கிடையாதுங்க. இங்கே ஆழமான அறிவும் விழிப்புணர்வும் இருந்தால் போதும். எங்கள் அப்பா கவிஞர். என் அப்பாவின் கவிதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவர் எங்கள் அம்மா. என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த கால்களால் அங்கே போய் கடலில் கால் நினச்சிரு, ஏன்னா நீ கால் நினச்ச தண்ணி உலகமெல்லாம் சுத்தம். இந்த சொல் இருக்கு இல்லைங்க, அதை கேட்டுட்டு போய் நான் அங்கே கால் நினச்சேன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன் ஃப்ளைட்டில். எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போகிறது கூட மேடம் தான் கொடுக்குறாங்க காசு. எங்கேருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? ரிக்ஷாக்காரரு பார்டர் தோட்டத்தில் எங்கள் அம்மாவை இறக்கி விடும்போது 10 பைசா கூட வாங்கலையாம். பத்து பைசா செலவு இல்லாமல் ஃபஸ்ட்டு தொடங்கின பயணம் இதோ இது வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்னா ஒரே காரணம், கவனம். படித்து விடுங்கள், கேட்டு விடுங்கள். யாருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், எந்த புத்தகத்திலிருந்து மறைந்திருக்கக்கூடிய சொல் நம்மை மாற்றும் என்று நமக்கு தெரியாது என்பதனை புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இதை நாம் உள்வாங்கிக் கொள்வது. வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை முன்னால் தூக்கி இப்படி போடும். நான் பல நேரங்களில் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இப்போ போன வருஷம் கேட்டேன், இந்த வருஷமும் கேட்குறேன். ஞாபகம் இருந்தால் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். நம்ம எத்தனை பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை? இந்த மாதிரி நீங்கள் போய் கேளுங்களேன், இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை. 50 விழுக்காடு டிரைவர் ஆயிடுறாங்க. ஏன் தெரியுமா? பிரபஞ்சம் உங்கள் ஆசையை குறித்து கொள்கிறது. எங்கே தெரியுமா நீங்கள் மாறுபட வேண்டும்? யார் காரை? என் சொந்த செலவில், என் உழைப்பில், என் கல்வியின் அறிவில், என்னுடைய முயற்சியில் நான் முறைப்படி அறத்தோடு சம்பாதித்த காசிலிருந்து இதோ இந்த பிராண்ட்ல கார் வாங்கி இதோ இந்த தெருவில் நான் ஓடிட்டு போனோன்னு பிரபஞ்சம் குறித்து கொள்ளும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ரூமி.
ரூமி சொல்கிறான், நீ எதை தேடினால், மரணத்தை தேடுகிறாயா, மரணம் உன்னை தேடும். தோல்வியை தேடுகிறாயா, தோல்வி உன்னை தேடும். வெற்றியை தேடுகிறாயா, வெற்றி தேடும். நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டேன் ஒரு காலேஜில். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஃபஸ்ட் இயர் பையன், பசங்க குரூப்பு. ஒருத்தன் எழுந்திருச்சு கேட்டான் பாருங்க, நிஜமாவா மேடம், நம்பலாமா மேடம், நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடிக்கொண்டிருக்கிறதா மேடம். டேய் டேய் டேய், நான் சொல்ல வந்தது வேறடா. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, அங்கிருந்து நீ பார்ப்பது உலகம் அல்ல. ரூமி ரூமி ரூமியை வாசியுங்கள். எனக்கு தெரிந்து ரூமியினுடைய கவிதைகளை எனக்கு அறிமுகம் செய்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்க்கையை பற்றி ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை எனக்கு தந்தார். உங்களோடு அதை நான் பகிர்கிறேன். இது போதி மரம் தான். கவிக்கோனுடைய புத்தகத்தை எல்லாம் எடுத்தால் அது போதி மரத்திற்கு கீழே உட்கார்பவர்கள் தான். ஆனால் நாம் புத்தனாக இருந்தால் அது போதி மரமாகும், இல்லை என்றால் வெறும் அரச மரமாகவே நின்று காற்றளிக்கும். வாசிக்கின்ற சுகம் மட்டுமல்ல, வாசிப்பினால் வரக்கூடிய பலனோடு சேர்ந்த சுகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சில புரிதல்களோடு சில வாசனைகளை, வாசிப்புகளை முன்னெடுக்க வேண்டும். பாருங்க, கவிக்கோ சொல்கிறார், அதுதான் தொடங்குது கவிதை. அதுதான், சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா? சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா? கலவரத்தில் கொலையுண்ட பெற்றோரின் பிணங்களின் மீது விளையாடும் குழந்தைகளை பார்த்ததுண்டா? வாகன நெரிசல்களுக்கு மேலே சாலையின் குறுக்கே பறந்து செல்லும் வண்ணத்து பூச்சியை பார்த்து இருக்கிறீர்களா? மின்விளக்கு குமிழ்களை மோகத்தோடு மொய்க்கும் விட்டில்களை பார்த்திருக்கிறீர்களா? நத்தையின் நடைக்கோடுகள் தற்செயலாய் எழுத்தாய் மாறுவதை பார்த்திருக்கிறீர்களா? நதி வறண்டு கிடந்தாலும் நதி என்றே அழைக்கப்படுவதை அறிந்திருக்கிறீர்களா? மத்தளமான பின் செத்த மாட்டின் தோலில் இருந்து இசை பிறப்பதை கேட்டிருக்கிறீர்களா? பாதையில் பிரியும் இடத்தில் நின்று கொண்டு எந்த பக்கம் செல்வது என்று திண்டாடி இருந்ததுண்டா? வீதியில் கைவிடப்பட்டு கிடக்கும் ஒற்றை செருப்பை பார்த்து இருக்கிறீர்களா? அந்நிய மொழி படத்தை பார்த்து வசனம் புரியாததற்காக வருத்தப்பட்டிருக்கிறீர்களா? பெண்ணின் பின்னழகளால் கவரப்பட்டு முகத்தை பார்த்தபோது ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா? கடைசி பக்கங்கள் கிழிந்து போன துப்பறியும் நவீனத்தை தெரியாமல் எடுத்து படித்ததுண்டா? இதுதான் வாழ்க்கை. நான் படிச்சிட்டுங்க, வாழ்க்கை இப்படியானது. ஆமாம், திருப்பு முனைகளை கொண்டதுதான் வாழ்க்கை. அதில் பல நேரங்களில் நமக்கு பிரிடிக்ஷனே கிடையாது. ஆனால் திருப்பு முனைகள் இருக்கு இல்லையா, அதுதானே வாழ்க்கையின் சுவாரஸ்யம். அந்த திருப்பு முனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? நாளைக்கு என்ன, ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எப்போ சாவோன்னு தெரியாது. தெரிஞ்சிருச்சுன்னா இப்படி உட்கார முடியுமா? இந்த தெரியாது, சாவர நாள் என்னைக்கு தெரியாதுங்கிறத ஒருத்தன் பிஸ்னஸ் ஆக்கனானே, அவன் பேர் எல்ஐசி. இல்லை மேடம், சார் சாவ முதலீடாக மாற்றினாருங்க அவங்க. எவ்வளோ பெரிய விஷயங்க அது. இப்போ நான் ஒரு வார்த்தைகளை கேட்குறேன்னு வச்சுக்கோ, இப்படிலாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். தட்டு சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? எவன் சாப்பிட முடியும்னு நினச்சானா அவன் கோன் ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சான். லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், இது எல்லாம் தான் வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகின்றன. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு 5 நிமிடங்களில் என் பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். குறளை வாசித்துக் கொண்டிருந்தேன். குறள் எனக்கு மிகப்பெரிய பேருண்மையை எனக்கு இப்படி தருது. மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. இது ஒரு குறள். இப்போ இப்படி சொன்னா புரியல. யாரை பற்றியும் கெட்டது நினைக்காதீங்க. நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறம் இருக்குல்ல, கடவுள் நிலை இருக்குல்ல, பிரபஞ்சம் இருக்குல்ல, அது உங்களை கெட்டது நினைக்க தொடங்கிருமா இப்படிங்கிறான் வள்ளுவன். பயமாக இருந்ததுங்க அந்த குறள் படிச்சுட்டு.
பொறாமப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறேன் மேடம். யாருக்கெல்லாம் முட்டி வலி இருக்குதோ அவர்களெல்லாம் பொறாமை குணம் கொண்டவர்கள். இதை நான் சொல்லலை. என்னன்னா ஒன்றும் இல்லைங்க. பொறாமை குணம் இருந்ததுன்னா இப்போ ஒரு பாப்பா இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நல்லா தான் போவா. முட்டி தான் வலிக்குமா? நாளே எனக்கு இது புரியல. எனக்கு பால்ராவ் ஆயன் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். பேராசிரியர்களுக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ், ஓரியன்டேஷன் கோர்ஸ்லாம் எடுப்பார். அந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கில் போய் உட்காரும்போது அவர் தந்த அற்புதமான மேட்டர் நான் ஒன்று சொல்கிறேன். புத்தக வாசிப்பை அரச மரத்தில் கீழே உட்கார்கின்ற சாமானியனாக இல்லாமல் அரச மரத்திற்கு கீழே உட்காருகின்ற புத்தனாக மாறி நீங்கள் அதை கையில் எடுத்தால் அது போதி மரமாக மாறும்ன்றாங்கள. அப்போ கொஞ்சம் மென்டல் கிளியரன்ஸ் இருக்கணும். மென்டல் கிளியரன்ஸ் இல்லாமல் அதை போதி மரமாக மாற்ற முடியாது. இந்த மென்டல் கிளியரன்ஸ்க்காக சொல்கிறேன். பொறாமப்படுறவங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பொறாமப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கும்போது நீங்கள் சிரிச்சிங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் நானும் அந்த கேட்டகரியில் தான் இருந்தேன். விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அதுலேருந்து வெளியேறிட்டேன். சத்தியமாக 5 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு முட்டி வலி இருந்தது. இறை மீது சாட்சியாக இப்பொழுது எனக்கு முட்டி வலி இல்லை. நான் அதிலிருந்து வெளியேறிவிட்டேன். இது மெட்டாஃபிசிக்ஸ் தான். ரொம்ப மருத்துவ ரீதியாக பார்க்காதீங்க. மனம் சோர்வடைந்தால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் வலிக்கும். சரியா? பேசிக் சைக்காலஜி. என் பக்கத்தில் சில பேர் நிற்பாங்க, துணி எரியிற வாசனை வரும். வயிற்றெரிச்சல் படுவாங்க பாருங்க. கட்டி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எரியும், நமக்கு வாசனை வந்துடும். கண்ணேறு படுதுன்பாங்க எங்கள் அம்மா. பாருங்க, பொறாமன்றது என்னதுங்க? யாருமே எனக்கு இப்படி விளக்கம் கொடுத்ததே கிடையாதுங்க. விளக்கம் கொடுத்தால் நான் அதிலிருந்து வெளியேறுகிறேன். விளக்கம் தெரியாமல் தானே இருக்கிறேன். பாருங்களேன், குற்றியலுகிறதுக்கும் முற்றியலுகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியாது. எம்ஏ நடத்தும் போது எங்கள் தெய்வசுந்தரம் சார் சொன்னார், குரங்கு கூ என்றால் உதடுகள் முழுதுமாக இப்படி குவிந்தால் அது முற்றியல் உகரம். குரங்கு என்று சொல்லும்போது உகரம் பாதி அளவில் உதடு விரிய ஒலித்தால் அது குற்றியல் உகரம்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கறது இல்லைல்ல. சொல்லிக் கொடுத்தாதான் நம்ம திருந்திருவோமே. இப்போ நான் சொல்கிற பெட்டு கட்டுறேன். இந்த அவையிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொறாமை என்கின்ற குணத்தை அப்படியே மண்ணில் புதைத்து விட்டு தான் போவீர்கள். ஈஸி, வெரி ஈஸி. இப்போ நான் சொல்கிறேன், பால்ராவன் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். ஏ பி அப்படின்னு 2 பேர் அண்ணன் தம்பிங்க. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே 2 பேரும் பங்காளிங்க. எப்படி அன்பாக இருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பங்காளிங்க நல்லபடியாக வளர்றாங்க. 2 பேருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்குது. ஆம்பளை பிள்ளை பெற்று வளர்க்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் வளர்க்குறாங்க படித்து. அது +2 படிக்குது, இதுவும் +2 படிக்குது. இவர் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, நாமெல்லாம் தான் என் பிள்ளைய ஐஏஎஸ்க்கு படிக்க வைக்கலான்னு இருக்கிற. இதை பி கேட்டுவிட்டார், நீ என்னடா படிக்க வைக்கிறது? என் பிள்ளைய என்ன மாதிரியான ஒரு கோச்சிங் சென்டரில் போடுறேன் பாருன்னு இவருக்கு முன்னாலேயே போய் சேர்த்துட்டார். அது படிக்குது, இதுவும் படிக்குது. 2 பேரும் எக்ஸாம் எழுதினாங்க. ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ ரிசல்ட் இன்னைக்கு வருது. நீங்கள்லாம் நம்ம தம்பியோ அண்ணனோ தான் பி. ஓகேவா? கிளியர்? பத்திரிக்கையில் வருது. பத்திரிக்கையை வாங்கிட்டோம். மனசாட்சியோட சொல்லுங்க, ஃபஸ்ட்டு யாருது பார்ப்பீங்க? நம்மளது தான் பார்ப்போம். நம்ம நல்ல அவ்வளோன்னு நீங்கள் நினைக்காதீங்க, உலகம் ரொம்ப கெட்டதெல்லாம் இல்லை. கொஞ்சம் அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான கூட்டங்கள். கொஞ்சம் பாருங்க. பார்த்தோமா,
நம்ம புள்ள பேர் வரல. உடனே என்ன பண்ணுவோம்? பி பார்த்தோமா, பி பேர் வந்துருச்சு. கப்புன்னு வயிற்றுல பிடிச்சி சரேல்னு காலுக்கு இறங்கி காலுலேருந்து முகுதுக்கு தண்டுக்கு போய் பின்னால் போய் இங்கே சகசர ஆரத்தில் வந்து இங்கே நெத்தியில் ஆக்னையில் இப்படி படம் எடுத்து நிற்கும். ஐயோ 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 அவன் வந்துட்டானே, அவன் பேர் வந்துருச்சே, என் புள்ள பேர் அப்படி நினைக்கிறது பொறாமை இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது மனசு இருந்துச்சுன்னா நீங்கள் பொறாமை இல்லை, அதனால் முட்டி வலி வரல. சரியா? ரிலீஸ் பண்ணிட்டேனா? அப்போ எது முட்டி வலி, எது பொறாமை? இப்போது இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஏ பேப்பரை திருப்பணும், புள்ள பேர் வரல. பி பார்க்குறோம், அவன் பேரும் வரல. இதுக்கு பேர் தான் பொறாமையா? அது இருந்தால் முட்டி வலி வரும். வரலனால நான் வேண்டாம் வரணும். அடுத்தவன் கெட்டு போக வேண்டும், அடுத்தவன் அழிந்து போக வேண்டும், அப்பொழுது என் மனம் சந்தோஷம் அடையும் என்கின்ற மனம் குற்றமுடைய மனம், அழுக்குடைய மனம். அந்த மனதை கழுவி சுத்தம் செய்யக்கூடியவர்கள் தான் புத்தகங்களை போதி மரங்களாக ஆக்குகிறார்கள். எது சொன்னாலும் நமக்கு அப்பொழுதுதானே புரியும். பல நேரங்களில் நமக்கு புரியாததுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றேன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும், எவன் சொல்றான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிஸ்னஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இந்த அம்மா ஒரு சூட்சுமமான ஒரு விதையை போட்டு போகிறேன். எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா யூ ஆர் கோயிங் டு பி அ மாஸ்டர் ஆஃப் தட் பிஸ்னஸ். தெரியாது என்பதில் இருந்து தொடங்குங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு எல்லாம் தெரியும்னா அவன் போய் சிக்குவான். சில பேர் இருக்கிறான் பாருங்க, பயமாக இருக்கும், நான் தெரியாமத்தான் கேட்குறேன், தெரிஞ்சு கேட்குறான்னு அர்த்தம். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, பர்வீன் நான் ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டிய, தப்பாக நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிறான்னு அர்த்தம். ஃபஸ்ட்டே தயாராகிடணும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கவா? ஃப்ரீ 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 அட்வைஸ். ஒரு ஆள், அது ஆணோ பெண்ணோ, எந்த உறவாக இருந்தாலும் இன்னையோடு விட்டுருங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன். உனக்கு என்னம்மா, உனக்கு என்னப்பா, கிட்டையே சேர்க்காதீங்க அந்த ஆளை. ஒரு பெரும் ரகசியம் என்ன தெரியுமா? முயற்சி இல்லாமல், உழைப்பு இல்லாமல் யாராலும் சாதனையின் உயரத்திற்கு வரவே முடியாது என்கின்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் உயர்கிறார்கள். உனக்கு என்னம்மா அப்படின்னா, உனக்கு தெரியுமா கால் வீங்க வீங்க நான் 1.5 மணி நேரம் நின்று பேசுறது? உனக்கு தெரியுமா 6 மணி நேரம் மத்தியானம் 2 மணிக்கு புறப்பட்டு இங்கே வந்து நின்னது? உனக்கு தெரியுமா 4 மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்துட்டு வந்தது? நான் தெரியுமா NSS ஆஃபீஸராக இருந்து நான் என்னென்ன வேலைகள் கல்லூரியில் செய்துவிட்டு வந்திருக்கிறேன்னு? உனக்கு தெரியுமா 3 புத்தகங்களுக்கு அணிந்துரை எழுதுவதற்காக 3 புத்தகங்களை 3 நாட்களாக வாசித்து முடித்திருக்கிறேன் தெரியுமா? இதோ நின்று பேசுவதற்காக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஹெல்த், என்னுடைய உடல் நலத்தை, இதோ என்னுடைய குரலினுடைய வளத்தை இதோ நான் கரைத்து ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது போல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தெரியாது. உழைப்பு இல்லாமல் சாதனையாளர்கள் உருவாவதே இல்லை என்பதனை மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர்களை பற்றி புறம் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த புத்த தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு புத்தனை பற்றி பேசுறது அப்படின்னாலே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு. ஏன்னா புத்தன் இஸ் a ரியல் டீச்சர். He is a real teacher. எனக்கு அவனுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே பிடிச்ச சூப்பரான வார்த்தை என்ன தெரியுமா? புத்தனின் வழிகாட்டுதலில் நீ நடக்கின்ற பொழுது நீ அப்படி நடக்கக்கூடாது என்று தடை விதிப்பதற்காக புத்தன் வந்தால் நீ அந்த புத்தனை கூட கொலை செய்யலாம். What a teacher. நான் சொல்லுவதுதான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை என்று சொல்லித் தருகின்றவர்கள் எத்தனை பேர்? இந்த குரு நிலை உங்களுக்கு தெரியாததில்லை, நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்ற. ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், வர்றான் ஒருத்தன், யார்ரா புத்தன்னு கேட்டான். 12 பேருக்கு சுற்றி இருக்கிறாங்க. ஆனந்தன் எந்திரிச்சான், யார் அது அடாது புடான்னு பேசுறது? புத்தன் உட்காரச்சு, உட்கார். யார்ரா புத்தன்? வந்தவன். புத்தன் எழுந்தான், நான் தான். துப்பிட்டான்.
துப்பிட்டு தொடச்சான் புத்தன். வாட் நெக்ஸ்ட்? அப்புறம் என்ன? மறுபடியும் துப்ப போனான் பாருங்க. ஆனந்தன் அடிக்க எந்திரிச்சான். ஆனந்தனை மறுபடியும் உட்கார வச்சுட்டு புத்தன் சொன்னான், யாரும் கோபப்படாதீர்கள், நீங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாரும் கோபப்படாதீர்கள். வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியவில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நான் சொன்ன ஏதோ ஒரு கருத்து அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் கருத்தின் மீது தான் துப்பினானே தவிர என் மீது இல்லை. வாட் a ஸ்டேட்மெண்ட். இங்க நிறைய மருமகள்கள் உட்கார்ந்துருப்பீங்க, மாமியாரை முன்னால உட்கார வச்சுட்டு. நானால என் மாமியாருக்கு ஆக மாட்டேங்குது. நீனா ஆகல, ஏதோ சில்மிஷம் பண்ற, அதான் ஆகல. நீனு தெரியாமலாம் உன்னை கூட்டிட்டு வந்தோம் வீட்டுக்கு. என்னமோ ஒன்று பண்ற. நானா என் ஹெச்ஓடி கவர்மெண்ட் என்னமோ ஒன்று பண்ற. இது புரிஞ்சிருச்சுன்னா ஒரே குடும்பத்தில் வாழ்ந்துடலாமா? ஒரே நிறுவனத்தில் வேலை செஞ்சிடலாமா? யாரோடும் எந்த பகையும் கொள்ளாமல் இருக்கலாமா? பாருங்க, போனவன் திருந்திட்டான். ஆமாம்ல, நான் புத்தனை கருத்து ரீதியாக தானே எதிர்த்திருக்கணும், அடிச்சிருக்க கூடாதே, துப்பியிருக்க கூடாதே. திரும்பி வந்தான், ஓன்னு அழுகுறான். மன்னிச்சிரு 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 ஓன்னு அழுகுறான். புத்தனுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆனந்தா பார்த்தாயா, நேற்று வந்தான், மொழி துணை புரியவில்லை, துப்பிவிட்டான். இப்பொழுது ஏதோ புரிந்து விட்டது, இருந்தாலும் மொழி புரியவில்லை, அழுகிறான். சொல்ல தெரிலங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியோ கணவனோ அம்மாவோ அப்பாவோ அடித்தாலோ அழுதாலோ பாவம் சொல்ல தெரிலங்க. சொல்ல தெரில. சொல்ல தெரிஞ்சதுன்னா இப்படி செய்வாங்களா? புத்தன் சொன்னான், அதை சொல்லிட்டு அப்புறம் சொன்னான், மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு காலில் விழுறான். இப்போ நீங்கள் எல்லாருமே தான் புத்தர்கள், நீங்கள் சொல்லுங்கள், அவனை மன்னிக்கலாமா வேண்டாமா? மன்னிக்கலாமா? புத்தன் சொன்னால் மன்னிக்க முடியாது. அவன் சொன்னான், முடியாது, உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. ஏன் ஏன் என்று கேட்ட அந்த இளைஞனுக்கு புத்தன் தந்த பதில், நான் புத்திசாலி. எப்படி? என் பெயர் புத்தன், அதனால் தான் என் பெயர் புத்தன். ஏன் அப்படி சொல்கிறாய்? என்னை மன்னிப்பதனால் உன் புத்திசாலித்தனம் கெட்டு விடுமா? உன்னை மன்னிப்பதற்கு நான் யார்? நீ துப்பியது நேற்று. நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு. நீ துப்பிய எச்சில் கடலோடு கறந்து விட்டது. அதை சுமந்து கொண்டிருப்பதற்கு நான் என்ன முட்டாளா? வார்த்தை. அப்புறமா சொன்னா, இதோ நீ புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறாயே, இதுவும் கடந்து போகும், இதையும் சுமக்க போவதில்லை. கிளாராங்கிற ஒரு அம்மாங்க 97 இயர்ஸில் இறந்தாங்க. ரெட் கிராஸ்ங்கிற ஒரு மூமெண்ட்டை கண்டுபிடிச்சது அவங்க தான். அவங்களுடைய மரண வாக்குமூலத்தை சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாசித்தனால் வந்த அறிவு எனக்கு. நான் துக்கங்களையும் துன்பங்களையும் சுமந்ததே கிடையாது. அதுதான் என் வாழ்க்கையின் இளமையின் ரகசியம். துக்கத்தையும் துயரத்தையும் சுமக்க மாட்டாயா? நினைவு வந்தால் நான் அதை மறந்து விடுகிறேன். நினைவு வந்தால் மறந்து விட்டதை நினைவு கொள்கிறேன். எத்தனை பேருக்கு காயங்கள், ஆறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் மனதிலே சுமந்து கொண்டு இருப்பதனால் இன்றைய நாளை நாம் ரணமாக்கி கொண்டிருக்கிறோம். விட்டு விடுதலையாகுங்கள் என் பெண்களே, என் சகோதர சகோதரிகளை, விட்டு விடுதலையாகுங்கள். நேற்று இன்று நாளை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. நேற்றைய விஷயங்கள் இன்றைக்கு வரும், இன்றைக்கு தான் நாளைக்கு போகும். நீங்கள் எதை சுமக்கிறீர்களோ அதை சுமந்தபடிக்கு அப்படியே வருவீர்கள். எதையும் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ரொம்ப நூதனமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த செய்தி ஆண்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஐயா, உங்கள் உலகம் பெரியதுயா, எங்கள் உலகம் ரொம்ப சின்னது. அந்த சின்னதுக்குள்ளே இருந்து தான் நாங்கள் எக்கி 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 வெளியில் வர வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், எங்களை விட உங்களுக்கு சிரமங்கள் அதிகம்தான், ஆனால் உங்கள் சிரமங்களுக்கான தீர்வுகள் உண்டுயா. எங்கள் சிரமங்களுக்கான தீர்வுகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படி மேடையேறி பேசி கொண்டிருக்கிறோம். பாருங்க, சமீபத்தில் நான் ஒரு நாட்டுக்கு போனேன்னு சொன்னேன்ல, 2 நாள் லீவ் கிடைச்சிது. இதை சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். 2 நாள் லீவு. அந்த 2 நாள் லீவில் என்னை கனடா நாட்டுக்கு கூப்பிட்டாங்க. விசா இருந்தது, ஆனால் போய்த்தான் ஆகணுங்கிற கடப்பாடு. என்னன்னா,
போன வருஷம் மட்டும் 63 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள். மிஸ்டர் தமிழ் கனடாங்கிற ஒரு அமைப்பு மூலமாக என்னை தொடர்பு கொண்டாங்க. எனக்கு நிறைய இமெயில்ஸ் வரும். அதில் பெரிய முடிவுகள் எடுக்க இருந்தேன், உங்கள் பேச்சு கேட்டேன், ஃபைட் பேக் பண்ணணும்னு முடிவுக்கு பண்ணிட்டேன்னு எனக்கு நிறைய மெயில்ஸ் வரும். நான் இப்படி சொல்லுவேன் பெண்களுக்கு, எல்லாரும் ஒரு நாள் சாவத்தான் போகிறோம், ஆனால் நம்ம செத்துடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முன்னால் மட்டும் சாவக்கூடாது. உன்னால் முடியாது என்று சொல்வதனை வேறு யாரோ ஒருவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இதான் என்னுடைய தாரக மந்திரம். ஒருத்தன் காட்டு வழியில் நடந்துக்கிட்டே இருக்கான். காடு காடு முழு காடு, இருட்டு, கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தில் அவனுக்கு என்ன எங்கே நடக்கிறதுன்னு தெரியல, வெறும் புதர் மண்டி கிடக்கிற காட்டில் நடந்துக்கிட்டு இருக்கான். வழி பார்த்து நடக்கிறான், வேறு வழி கிடையாது, திரும்பி போக முடியாது. அப்படி போகும்பொழுது வழியில் பெரிய ஒரு பாம்பு புத்து. வெளிச்சத்தில் பார்த்துட்டான், ஐயோ கடக்கணுமே இறைவான்னு பாம்பு புத்த கடந்தான் பாருங்க. அவன் கடக்கிற சத்தம் கேட்டு அரவம் கேட்டு, அதுக்கு அரவம்னு பேர், வெளியில் வந்துருச்சு நாகப்பாம்பு. இவன் புத்த தான் பார்த்தான், அவனை பார்த்துருச்சு, இறங்கி நடக்குது அவனோட. இவன் பார்த்தான், கொஞ்சம் பயந்தான். காட்டில் எல்லாருக்கும் தானே வழி உண்டுன்னு நடக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான். பக்கத்துலேயே வருது பாம்பு. இவன் எதிர்பாராத நேரத்தில் அந்த பாம்பு இவன் குதிகாலில் கடிச்சிருச்சு. நம்ம எல்லாருமே தான் கடிப்பட்ட அந்த நபர். நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை. நம் உறவினர்களாக இருக்கலாம், நம் குழந்தைகளாக இருக்கலாம், நம்முடன் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். கடிச்சிருச்சா? இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. 1, பாம்பை போய் தேடி போகலாம், அது கடிச்சிட்டு போயிடுச்சு. பாம்புக்கிட்ட போய் கேட்கலாம், பாம்பே பாம்பே நான் உன் வழிக்கு வந்தேனா? நீ தானே என் வழிக்கு வந்தாய், நீ ஏன் பாம்பே என்னை கொத்தினாய்? நீயா படம் மாதிரி ஊதுனா அது திரும்பி உங்கள் காலிலேருந்து விஷத்தை எடுக்க போகிறதில்லை. பாம்பிடம் இருந்து ஒருபோதும் நீதி கிடைக்காது. கடிச்சிருச்சுன்னா கடிச்சிருச்சு. பாம்பை தேடிக்கொண்டு திரியாதீர்கள். என்ன செய்யலாம்? கடிப்பட்டு விட்டீர்கள் இல்லையா, விஷம் ஏறுதில்ல, விஷம் முறிவிற்கான விஷயங்களை தேடுங்கள். வாழ்க்கையில் 2 வாய்ப்பு தான். 1 பாம்பை தேடி போவது, இல்லை என்றால் விஷமுறிவை யோசிப்பது. டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம். எந்த சூழல் வந்தாலும் பழி வாங்கவோ அடுத்தவர்களுக்கு போய் விஷயங்களை கேட்கவோ இல்லை. அதற்கு என்று என்ன தீர்வு இருக்கிறதோ அந்த தீர்வை நோக்கித்தான் நாம் பயணப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் பழிப்பாவத்தை நோக்கி கோபத்தை நோக்கி பயணப்படாமல் நம்மை நாமே அடக்கி ஆள்வது. அந்த பொண்ணு ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கு, அவன் விட்டுட்டு போயிட்டான், இவ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தொங்கிட்டு இருந்திருக்கு. அதோடு அவனை விட்டுட்டு வாழ்க்கையில் புது பிறவி வந்துருச்சு அவளுக்கு. நான் என் வாழ்க்கை இனிமேல் வாழப்போகிறேன், அவகிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், அவன் முகம் பார்த்து சொல்லிவிட்டு வந்தேன். நம்மை நிரம்ப நேசிக்கக்கூடியவர்கள் நம்மை அழவிட மாட்டார்கள். யாரெல்லாம் நம்மை அழ வைக்கிறார்களோ அவர்களுக்காக அழ வேண்டிய அவசியமே இல்லை. இதை நீ புரிந்து கொண்டு போ. வாழ்க்கை ஒரு முறைதான் வரும். சிறகை விரி, எழு, பற. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையை வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற. இதோ ராஜாளி நான் பறந்து கொண்டிருக்கிறேன், வா சேர்ந்து பறப்போம். நன்றி, வணக்கம்.